ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சால மீனை வச்சு ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். சால மீன் என்று சொல்லுவோம், சூட மீன் என்று சொல்லுவோம், மத்தி மீன் என்று சொல்லுவோம். இதுக்கு நல்ல நிறைய பேர்கள் இருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே. ஆனால் கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் சூட மீன் என்று சொல்லுவினோம், கொழும்பில் வந்து யாழ்ப்பாண பக்கம் சூட மீன் என்று சொல்லுவினோம், கொழும்பில் கூடுதலாக இதை நாங்கள் சால மீன் என்று தான் சொல்லுவோம். இந்த சால மீனை வச்சு தான் சூப்பராக ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன். இதை வந்து நாங்கள் செஞ்சு வச்சு நல்லா ஆறினோன்னு ஒரு கண்ணாடி போத்தலில், ஈரமில்லாத போத்தலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் 1 மாதம் 2 மாதம் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போக. அதனால் அதுக்குள்ளேயே முடிஞ்சிரு நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பரான சால மீன் ஊறுகாய் செய்யலாம். சால மீன் ஊறுகாய்க்கு பாருங்கள், இந்த மாதிரி சால மீனை துப்புரவாக்கி எடுத்துருக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த சால மீனை வந்து இப்படி தலையையும் வெட்டி வாழையும் வெட்டி இந்த உள்ளுக்கு இருக்கிற குடல் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி துப்புரவாக்கி எடுத்துருக்கு. இப்போ இதுக்கு வந்து முதல் மிளகாத்தூள், இது வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக வினாகிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேருங்க, சரியா? துறப்படுதில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா வடிவாக கலந்து இந்த உள்ளுக்கெல்லாம் போகிற மாதிரி, இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போகிற மாதிரி இப்படி போட்டு விடுவோம். இப்போ தோசைக்கல்ல வைப்போம் சூடாட்டுக்கும் மீனை பொரிக்கிறதுக்கு. இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் மீனை பொரிச்செடுப்போம். சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ மீனை பொரிக்க போடுவோம். இந்த மாதிரி வடிவாக சுத்தவரை போட்டோம்னு சரி. இதில் தோசைக்கல்லில் பொரிக்க டக்குன்னு பொரிச்சிடலாம். எண்ணெயிலையும் பொரிக்கலாம், சட்டியில் விட்டோம். நீங்கள் எதில் பொரிக்க விருப்பமோ அப்படி பொரிங்க. மீனை திருப்பி போடுவோம். லைட் அடிக்கிறேன், ஏன்னு சொல்லுங்கள், இந்த வெளிச்சம் குறைவாக இருக்குது. ஏய் உறக்குது நண்பர்களே. அப்படிங்களா? இந்த மாதிரி திருப்பி போடுவோம். இப்போ திருப்பி போட்டாச்சு, மற்ற பக்கம் பொரியட்டும். இப்போ பாருங்க, மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இப்போ ஊறுகாயை உள்ளுக்கு வந்து செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள். இருட்டு ஆகிட்டு, வெளியில் எனக்கு வெளிச்சம் பூதாமல் இருக்குது. மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சூடாட்டும் சட்டி சூடாயிட்டு ஊறுகாயை வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தனா இப்போ நல்லெண்ணெயில் செய்வோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இது கொஞ்சம் பொரிச்சு இப்படி வெடிக்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி வெடித்து வந்தோன்னு தான் அடுத்தது சேர்க்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி வெடிக்கணும். இனி இதோட வந்து வெந்தயம் சேர்க்குறேன். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான். ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். இனி இதில் வந்து உள்ளியை பாருங்க, இந்த மாதிரி வெள்ளைப்பூட குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு, அதையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய், அதையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லாட்டிக்கு பழுதாக போயிடும். அதால் நல்லா அந்த முருகி பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது வதங்கணும். இதெல்லாம் இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விடும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமாக உள்ளி எல்லாம் இந்த மாதிரி முருகி வந்துட்டு பார்த்திங்களா? இப்படி ப்ரௌன் கலராக வரணும். இதில் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து கலர் கொடுக்கும், பெருசாக உரைக்காது. அதில் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை கலந்து விடுவோம்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து இங்கெல்லாம் சால மீன் பொரிச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை சேர்ப்போம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடுப்பை பாருங்க தனிச்சு தான் விட்டுருக்கேன், நல்லா தனிச்சு விடணும், கூட்டக்கூடாது. இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து ஒரு கொஞ்சமாக விநாகிரி சேர்க்குறேன். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏண்டா நான் அந்த உள்ளியெல்லாம் வதக்கேக்க உப்பு சேர்க்க இல்லை, அதனால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ வந்து ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா, நல்ல ஒரு வாசமாக சூப்பராக ஊறுகாய் ரெடி. இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நான் இடியப்பத்தோடு தான் சாப்பிட போகிறேன். சோறோடு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். நான் இப்போ இரவு சாப்பாட்டுக்கு இடியப்பம் செய்தபடியாக இடியப்பத்தோடு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. பார்த்தீங்களா, இடியப்பம். இது வந்து அரைச்ச குழம்பு வச்சேன் நான் இன்றைக்கி மத்தியானம். அதில் கொஞ்சத்தை விட்டுட்டு இது வந்து சும்மா வெறும் சோறோட சாப்பிடவே அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்த குழம்பு தூள் தனி மிளகாத்தூள் போட்டேன்னா அதுதான் இந்த கலர் அடிக்குது. ஓகே, இப்போ வாங்கோ சாப்பிடலாம். சும்மா சாப்பிடு பார்ப்போம். நல்லா இருக்கு நண்பர்களே, சூப்பர். மத்தியானம் வச்ச குழம்பு சூடு காட்டினேன்னா அது சுடுவுது பாருங்க. இதோட சால மீன் ஊறுவாங்கட சூப்பரான, அதான் இப்படி வச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கு. கறி இல்லாத டைமில் டக்குன்னு நீங்கள் சோறை வடித்து இப்படி சால மீன் ஊறுகாய் அப்படியே சாப்பிடலாம். இது ஒரு போத்தலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம் நண்பர்களே. செம்மையாக இருக்கா? பாருங்க. இப்படி சாப்பிடணும். உண்மைக்கும் அப்படி ஒரு சுவையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாகிரியெல்லாம் கணக்காக விடணும், மாக கூட விடக்கூடாது, விட்டால் கசக்கிற மாதிரி போயிடும். சுமையாக இருக்குது நண்பர்களே. இந்த சால மீன் ஊறுகாய் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா, நல்லா இருக்கு.